நாம் இந்த காணொளியில் காணவிருப்பது ரயில்வே டிக்கெட்டை எப்படி புக் செய்வது, அதற்கு உண்டான ஃபார்ம் தான் இது. இதில் பார்த்தீங்கன்னா முதல் காலம் பார்த்தீங்கன்னா மருத்துவரா என்று கேட்குறாங்க. அதாவது பயணம் செய்பவர் மருத்துவராக இருந்தால் அதை டிக் செய்யலாம். ஏனெனில் ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடக்கும்பொழுது அந்த மருத்துவர் உதவி செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். அதே போல் கர்ப்பிணி பெண்கள் பயணம் செய்தால் அவருக்கு முன்னுரிமை தந்து லோயர் பெர்த்தில் இடம் கிடைக்கும். இது 2வது காலம். 3வது காலம் பார்த்திங்கன்னா அது குறிப்பாக முதியோர்களுக்கானது. அதாவது அவங்களுக்கு சிறப்பு ஏதாவது சலுகைகள் அளிக்கப்படுமா, ஆனால் தற்சமயம் அது இல்லை. அதன் பிறகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாங்கள் டிக்கெட்டை புக் பண்ணிக்கிறோம், இதன் பிறகு வேறு ஏதாவது மாற்றம் செய்யணும் பொழுது, அதாவது அப்கிரேட் பண்ணும் பொழுது, அந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும் பொழுது அதை செய்ய வேண்டிய விஷயங்கள். அதன் பிறகு பார்த்திங்கன்னா சாதாரணமாக எல்லா ட்ரெயினுக்கும் யாரெல்லாம் புக் பண்ணுறாங்களோ அந்த மெத்தடில் செய்யப்படுகிறது. முதல்ல ட்ரெயின் நம்பர். நான் உதாரணமாக என்ன எடுத்துக்கிறேன்னா, பாண்டிச்சேரியிலேருந்து நியூ டெல்லி போவதற்கு இதில் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, பாண்டிச்சேரியிலேருந்து நியூ டெல்லி போகிறதுக்கு ட்ரெயின் நம்பர், அதை ட்ரெயின் நம்பர் குறிச்சிருக்கேன். அதாவது ட்ரெயின் நம்பர் எப்பொழுதுமே 5 எண்கள் கொண்டதாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அது என்ன ஊர், அதாவது பிடிஒய் என்டிஎல்எஸ்ன்னு சொல்லிக்கிறேன். அதாவது பாண்டிச்சேரியிலேருந்து நியூ டெல்லி செல்வதற்கு. இதில் ட்ரெயின் புக் பண்ணுற தேதி பார்த்திங்கன்னா 31ஆந்தேதி நான் பயணம் செய்யலான்னு இருக்கிறேன், மே மாதம். அதுக்கடுத்து கிளாஸ் என்பது 1A 2A 3Aன்னு இருக்கும், ஸ்லீப்பர் கோச் இருக்கும். ஸோ இப்போ இதில் பார்த்திங்கன்னா நான் 2Aல பயணம் செய்யலாம் என் குடும்பம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கோம். இதில் எத்தனை பேர் பயணம் செய்ய போகிறாங்கன்னா 4 பேர். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த எங்கே கிளம்ப போகிறோம்னா பாண்டிச்சேரியிலேருந்து நியூ டெல்லி. அதன் பிறகு எந்த ஏறுற இடம், சில இடங்களில் பாண்டிச்சேரியில் ஏறலாம், இல்லை வேறு ஏதாவது ஸ்டேஷனில் கூட ஏறலாம். அதுக்காக தான் மீண்டும் ஏறும் இடத்தை கேட்டிருக்காங்க. அங்கேயும் நான் பாண்டிச்சேரி தான் குறிச்சிருக்கேன். ஸோ அதுக்கடுத்து ஃபோன் நம்பர். அதாவது இதை நான் குறிச்சது ஃபோன் நம்பர் ஒரு டம்மி நம்பர். அதனால் நீங்கள் பயணம் செய்கிறவங்க யாரோ அவங்களுடைய உண்மையான ஃபோன் நம்பர் குறிக்கணும். இதில் டாக்டர் ராமன் கொடுத்துருக்கேன். ஏன்னா அவர் நம்ம டாக்டர்ன்றத மேலே டிக் அடிச்சுக்கிறோம். ஸோ டாக்டர்ன்ற ராமன், ராணி, ரவி, ஸ்ரீதேவி, இது 4 பேர் கொண்ட ஒரு குடும்பம் பயணம் செய்யுது. இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே கேபிட்டல் லெட்டரில் எழுதணும். நான் ரன்னிங் லெட்டரில் எழுதிக்கிறேன், ஏன்னா வேகமாக எழுதணும். அதன் பிறகு நீங்கள் என்ன செய்யணும், எல்லாமே கேப்ஸில் எழுதணும். இந்தியனாக கேட்டிருக்கேன், இந்தியன் என்று குறிக்கணும். அடுத்து மேல் ஃபீமேல், ஆணாக இருந்தால் ஆண் குறிக்கணும், பெண்ணாக இருந்தால் பெண் குறிக்கணும். அதன் பிறகு பார்த்திங்கன்னா அதனுடைய ஏஜ் எப்படின்னா 36, 32, 10, 8ன்னு குறிச்சிருக்கேன். ஆனால் 5 வயசு கீழே இருந்தால் கீழே இருக்கிற காலத்தில் குறிக்கணும். அதுக்கு அவங்க கன்செஷன் கொடுப்பாங்க. ஸோ இது என்னுடைய ட்ரெயின் போகிறதுக்கு உண்டான புக் பண்ணுறதுக்கான ட்ரெயின். அதே ட்ரெயினில், அதாவது நியூ டெல்லியிலேருந்து புதுச்சேரி வருவதற்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா 3ஆந்தேதி கிளம்புறேன். ஸோ 3ஆந்தேதி இந்த ட்ரெயின் நம்பரை பார்த்திங்கன்னா 22:40 ஆனால் இதில் கிளம்புற அன்றைக்கி பார்த்திங்கன்னா 22:43. அது எப்பொழுதுமே 5 இலக்க எண்ணாக இருக்கும். அந்த 5 இலக்க எண்ணில் அந்த கடைசி எண்ணு மட்டும் மாறும். அதாவது போவதற்கு ஒரு எண்ணும் வருவதற்கு எண்ணும். ஸோ இப்போ அதே தான். அப்போ அதே ஆட்கள் தான் பயணம் செய்கிறாங்க. இதில் எந்த வித மாற்றம் இல்லைன்றதுனால நாம் என்றைக்கு யார் பேர் அது மட்டும் இல்லை, அவங்க முழு அட்ரஸை கொடுக்க சொல்கிறாங்க. அதை வீட்டு அட்ரஸ். இப்போ நம்பர் 7 கோயில் தெரு, மேட்டுப்பாளையம், புதுச்சேரின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இப்படியே தான் நம்ம ட்ரெயின் டிக்கெட்டை புக் பண்ணணும். இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பணத்தை வாங்கி போட்டுன்னு ட்ரெயின் டிக்கெட்டை தந்துடுவாங்க. இது லாஸ்ட்டு காலத்தில் பார்த்திங்கன்னா அப்பர் பர்த், லோயர் பர்த்துன்னு இருக்கும். வயசு ஏன் குறிப்பிட்றேன்னா, வயசு அதிகமாக இருக்கவங்களுக்கு லோயர் பர்த்தே கொடுப்பாங்க கீழே. வயசு சின்ன வயசாக இருந்தால் அப்பர் பர்த் கொடுப்பாங்க. அதுக்கு தான் இது. நன்றி.